சரியா என்பதுக்கு அப்பாலே எங்களுடைய எண்ணங்களை அமைதியாக கத்தி பேசாமல் அமைதியாக சொல்கிற பொழுது அவர்களுடைய காதுகளிலே போய் அது சேரும், மனம் திறந்து கேட்பார்கள். நாங்கள் சத்தமாக பக்கத்தில் இருப்பவருடன் ஏன் சத்தமாக கதைக்கிறோம் என்றால் உள்ளத்தின் அளவிலே அவர்கள் தள்ளி போகிறார்கள். அது பற்றி கடந்த வாரம் பேசி இருக்கிறோம். உள்ளத்தின் அளவில் அவர்களை நாங்கள் தள்ளி வைத்து விடுகிறோம். திங்கட்கிழமை இல்லை, இந்த வாரம் திங்கட்கிழமை பேசியிருக்கிறோம். மனங்களை தள்ளி வைக்காதீர்கள் என்று சொல்லி நாங்கள் சத்தமாக பேசுகிற பொழுது எங்களுடைய அன்பான உறவுகளுடைய மனங்கள் உடைக்கப்படுகிறது. அது கணவராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். எங்களுடைய குரலை உயர்த்தி நாங்கள் அடக்குகிறோம் என்று நினைக்கிறோம், அவர்கள் பணிகிறார்கள் என்று நினைக்கிறோம். அதுதான் இல்லை. எங்களுடைய கோபத்துக்கு, எங்களுடைய சத்தத்துக்கு அவர்கள் கட்டுப்படுகிறார்கள் என்று நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு. இப்படியான நிலைமை தொடருமாக இருந்தால் அது விரக்தி, வெறுப்பு தான் கொண்டு வரும். குழந்தைகளாக இருந்தால் வீட்டை விட்டு சென்று விட வேண்டும், இவர்களோடு இருக்க முடியாது என்கிற எண்ணமும், கணவன் மனைவியாக இருந்தால் விவாகரத்து வரை செல்கின்ற எண்ணமும் உதிக்கும். கொஞ்சம் கவனத்திலே கொள்ளுங்கள். நாங்கள் சத்தம் போட்டு பேச மாட்டோம், எந்த கருத்தாக இருந்தாலும் அமைதியாகத்தான் சொல்லுவோம் என்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே மனதை கொண்டு வாருங்கள். அமைதி காக்க வேண்டும். அமைதி காத்தாலே பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். நன்றி. மௌனத்தை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது.